இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படுவீர்களானால் நிச்சயமாய் இன்றைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென். ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஆமென். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு இயேசு மாற்றுவார். விசுவாசத்தோடு கூட இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். நீ இருக்கிற இடத்தில் இயேசு வந்திருக்கிறார். ஆமென். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஏழு மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யாரும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்து தடை செய்ய யாரும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. கைகளை தட்டி ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை அவர் மாற்றிடுவார். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை அவர் மாற்றிடுவார். உன்னை கொண்டு தேசத்திலே அவர் நாமம் உயர்த்திடுவார். உன்னை கொண்டு தேசத்திலே அவர் நாமம் உயர்த்திடுவார். நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை.
கர்த்தர் நல்லவர். வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஐயோ, நான் தோற்றுவிட்டேன், என்ன செய்வேன்? எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், தாண்டி போக முடியாத பிரச்சனைகள், என்ன செய்வோம் என்று சொல்லி மனம் பதறி போய் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவரும் உன்னை எதிர்க்க முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னும் 3 நாளைக்குள் நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். வசனத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் 3 நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எந்த காரியத்தில் அநேக நாட்களாய் முயற்சித்து சோர்ந்து போய், ஐயோ எல்லாம் எதிராக இருக்கிறது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது என்று சொல்லி மனம் சலித்து போய், சோதனை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 3 நாளைக்குள் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். பயப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விடாதிருங்கள். உங்களுக்கு முன் இருக்கிற நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போய் விடாதிருங்கள். தேவன் உங்களுக்காய் செய்ய போகிற அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்ப்பது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், 3 நாளைக்குள் உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன். அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக, எதிர்க்கிறவர்களின் கண்களுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் காணும்படி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன் குடும்பத்தார் காணும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை வெறுத்தவர்கள், உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் வெட்கப்படும்படி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், உன் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறத்தான் போகிறது. கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். காரணம், அவர்கள் கண்களுக்கு முன் உங்களை அவர் மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கட்டாயமாய் அதை நடக்க போகிறது. இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் அந்த அற்புதத்தை கட்டாயம் பார்ப்பீர்கள், சந்தேகமே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைக்க சொல். உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் வைக்கும் பொழுது யோர்தான் பின்னிட்டு போகும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி, எந்த சத்துருவும் உங்களை ஜெயிக்க முடியாதபடி சத்துருவின் கண் காண உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். எப்படி மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? புதிய பாதைகளை உங்களுக்காய் திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தால் தேவன் கதவை திறப்பார். ஒரு வழியும் இல்லை. என்ன செய்வோம் என்று சொல்லுகிறீர்களா? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாம் பிரச்சனையா இருக்கிறதா? தாண்டி போக முடியாதபடி மனம் கலங்கி போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? என்ன செய்வோம்? ஒரு வழியும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு போக செய்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு புதிய பாதையை திறக்க போகிறேன்.
சத்துருக்களின் கண் காண உனக்கு ஒரு பாதை திறக்கும். உன் குடும்பத்தார் கண் காண ஒரு பாதை திறக்கும். புதிய ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்கத்தான் போகிறார். நடக்காது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற மனுஷர்களுக்கு நடுவில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், புதிய பாதைகள் உங்களுக்காய் திறக்க போகிறது. கட்டாயமாய் அது நடக்கும். செங்கடல் இரண்டாக பிளந்து போனது, யோர்தான் பின்னிட்டு போனது. யோர்தானையே பின்னிட்டு போக செய்த தேவன் உங்களுக்கு ஒரு வழியை திறக்காமல் இருப்பாரா? இயேசுவின் நாமத்தில் எது பிரச்சனையா இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் உங்களுக்கான ஒரு வழியை அவர் திறப்பார். எது நெருக்கமா இருக்கோ அந்த நெருக்கத்தின் நடுவில் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். நீ கலங்கி நிற்கும் பொழுது, வாழ வழி தெரியாமல் நிற்கும் பொழுது இயேசு சொல்லுவார், உனக்காக நான் வழிகளை திறக்கிறவர், இதோ நான் புதிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவார். பாதைகள் திறக்கிற ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். சத்துருக்களின் கண்காண, மனுஷர்களின் கண்காண கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி தெரியுமா? ஒரு புதிய வழியை, ஒரு புதிய கதவை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முன்னேறி போக முடியாதபடிக்கு ஒரு எரிகோ தடையா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் நிற்கிறார்கள். எப்படி இந்த மதிலை தாண்டி போக முடியும்? எப்படி இந்த தடையை தாண்டி போக முடியும்? ஐயோ, தடை இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவிடத்திலே, பயப்படாதிருங்கள், இந்த தடையை பார்த்து பயப்படாதிருங்கள், இந்த தடை உடைந்து விழுவதை நீங்கள் காண்பீர்கள். ஜனங்களை இந்த எரிகோவை சுற்றி துதிக்க சொல்ல, பாடி என்னை மகிமைப்படுத்த சொல்ல தேவ நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எரிகோ சுவரை சுற்றிலும் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். 7 நாட்கள் துதித்தார்கள். 7ஆவது நாள் துதியின் சத்தம் கேட்ட பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அஸ்திபாரங்கள் நடுங்கினது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. எந்த எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்ததோ அந்த மதிலின் இருப்பிடத்தை தேவன் அசைத்தார். அந்த அஸ்திபாரத்தை அசைத்தார். வேதம் சொல்கிறது, ஓ எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, முன்னேற முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஐயோ, தடையா இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறேன், தடையாய் போய் விடுகிறது. இது முடிந்து விடும் நினைக்கிறேன், ஆனால் தடையாய் போய் விடுகிறது. நாளைக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன், தடையாய் போகிறது. எத்தனை நாட்களாக அற்புதத்துக்காக எதிர்பார்த்து நிற்கிறேன், தடையாய் நிற்கிறதே, தடை இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன், தடைகள் மாறுகிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒரு எரிகோ மதிலை தரைமட்டமாக்க தேவனால் முடியுமானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை உடைக்க நான் பிரசங்கிக்கிற இயேசுவால் முடியும். கவலைப்படாதிருங்கள். தடைகள் நொறுங்கி விழுவதையும் தடைகள் உடைந்து விழுவதையும் ஆண்டவர் அற்புதம் செய்வதையும் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணும்படி இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். பயப்படாதிருங்கள். தடைகள் வருகிறதானால் அற்புதங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம். காரியங்கள் தாமதமாகிறது என்றால் கர்த்தரை மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார், புது கதவுகளை திறக்கிறார், புதிய அற்புதங்களை செய்கிறார். வேதம் சொல்கிறது, தடைகளை அவர் உடைத்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தடைகளை தாண்டி கடந்து போகும்படி கர்த்தர் உதவினார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எந்த காரியம் உனக்கு தடையா இருக்கிறது? பிள்ளையுடைய திருமண காரியங்கள் தடையா இருக்கிறதோ, கடன் பிரச்சனைகளை முடிக்க முடியாமல் தடை, குடும்பத்திலே பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், நிம்மதியே இல்லை, எல்லாம் தடையா இருக்கிறது, செய்வதெல்லாம் தோல்வி என்று சொல்லுகிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகள் திறக்கும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகள் உடைந்து விழும். எது தடையா இருக்கிறதோ விசுவாசமாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு தடைகள் உடைந்து விழுவதை நீங்கள் காண்பீர்கள், தடைகள் மாற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் சொல்வீர்கள், தேவன் தடையை மாற்றினார், தேவன் வழிகளை திறந்தார், தேவன் அற்புதங்களை செய்தார். இது நடக்காது நினைத்தோம், ஆண்டவர் தடையை உடைத்து ஒரு புது வாசலை திறந்தார் என்று சொல்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதம் கட்டாயமாய் உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
மூன்றாவதாக ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். யோசுவா 10 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 அற்புதங்களும் வழிகள் திறக்கிற அற்புதங்கள் நடக்கும். இரண்டாவது தடைகள் உடைகிற அற்புதங்கள் நடக்கும். இந்த 2 அற்புதங்களும் நடக்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே தங்கள் வாயில் கையை வைத்துக் கொள்வார்கள். இது எப்படி நடந்தது? இவ்வளவு நாட்களாய் நடக்காத ஒரு காரியம் நடந்துவிட்டதே, எப்படி நடந்தது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 விதமான அற்புதங்களும் உனக்கு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்கள் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உனக்கு முன்பாய் நிற்பது இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்துக்கு வருவார்கள். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். நீ ஆராதிக்கிற இயேசு உண்மை உள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவர். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காய் அற்புதங்களை செய்கிறவர். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் கண்டு கொள்வார்கள். அன்றைக்கு உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வந்தவர்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவதை காண்பீர்கள். கர்த்தருடைய பலத்த கை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதை காண்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. சத்துருக்கள் இனி தலையெடுப்பது இல்லை. அவர்கள் ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இனி வருவது இல்லை. காரணம், யூதராஜ சிங்கம் மரித்து உயிர்த்தவர், சாத்தானின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி ஜெயித்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. எப்போ தெரியுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டாயம் ஒரு மேன்மைப்படுத்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமான் தூக்கு மரத்தை உண்டு பண்ணி மொர்தெகாவை அழிப்பதற்காக ஆயத்தமானான். வேதம் சொல்லுகிறது, அழிக்கும்படி யார் தூக்கு மரத்தை உண்டாக்கினானோ அவனை வைத்தே அலங்கரிக்கும்படி செய்தார். மொர்தெகாவை அலங்காரம் பண்ண வைத்தார். தேவன் நாம மகிமைப்படும்படி அவனுக்கு முன்பாக அவன் தோற்று போனான். ஆமான் தோற்று போனான். அவமானப்படுத்த நினைத்தவன் கூவி கூவி சொல்லுகிறான், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற மனிதனுக்கு இப்படித்தான் செய்யப்படும். ராஜாவின் குதிரையிலே ஏறி போகிறான் மொர்தெகாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கட்டாயமாய் இந்த மாதத்திலே நீ விசுவாசித்தால் இந்த மாதத்திலே நிச்சயம் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இதுவரை நடக்காத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். இதுவரை கிடைக்காதவைகள் உங்களுக்கு கிடைக்கும். சத்துருக்கள் பின்னிட்டு போவதை, வெட்கப்பட்டு போவதை நீங்கள் காண்பீர்கள். யார் உங்களை வெட்கப்படுத்த நினைத்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர். நிச்சயம் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கும். நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திலே அற்புதங்கள் நடக்கும். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நடுவிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தை தான், எத்தனை காலங்கள் இப்படி சுமப்பது, எவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்குமானால் கவலைப்படாதே. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கும் பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். ஏதோ ஒரு அதிசயம், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அதிசயம் நிச்சயமா நடக்க போகிறது. நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தராய் எனக்கு இதை செய்கிறார், எனக்காய் இந்த அற்புதத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும்படி அற்புதம் செய்வார். அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க மாட்டார். எப்போ தெரியுமா? கதவுகள் திறக்கும் பொழுது. எப்போ தெரியுமா?
தடைகள் உடைந்து விழும் பொழுது, நீங்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் உங்கள் தலையை, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும் பொழுது, சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள். கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கத்தான் போகிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை உங்களை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கை உங்களை தொட போகிறது. வியாதியோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்களா? மரண பயம், இரவு நேரத்தில் தூங்க முடியவில்லை, மனம் கசந்து போய் ஐயோ ஏன் வாழ வேண்டும், சாவது நல்லது என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறீர்களா? எத்தனை வருஷமா இந்த வியாதிக்காக நான் மருந்து மாத்திரை சாப்பிடுகிறேன், எத்தனை வருஷமான கஷ்டம், எத்தனை வருஷமான நெருக்கங்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்வேன். நிச்சயமாய் நான் செய்வேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை திக்கற்றவனாய் விட்டுவிடுகிற தேவன் அல்ல, உன் கூடவே நான் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். பயந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஐயோ சத்துருக்கள் ஜெயிச்சிருவாங்களோ, ஆண்டவரை தேடுகிற நான் தோற்று போய் விடுவேனோ என்று கேட்கிறாய். இல்லை, சத்துருக்கள் ஒரு நாளும் ஜெயிப்பதில்லை. அவர்கள் ஜெயித்தது போல் உனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கூடவே இருப்பேன். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். கட்டாயம் அது நடக்கத்தான் போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, உன் பிரச்சனைகளை, நெருக்கங்களை தேடி கூட நீ காண மாட்டாய். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், ஐயா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், வேறு உம்மை தவிர வேறு கதி இல்லையப்பா, யாரிடத்தில் போக முடியும்? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னீரே ஐயா. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டம், யாரிடத்தில் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்தும்படி வந்திருக்கிறேன். நான் சத்துருக்களை பார்த்து பயந்தேன், என்னை தைரியப்படுத்த வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கதவை திறங்கப்பா ஆண்டவரே, தடைய மாத்துங்க ஆண்டவரே. சத்துருக்களை என்னை விட்டு நீங்க தப்பா விலக்கணும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொன்னீரே, ஆசீர்வதியும் என்று சொல்லுவீர்களா? அப்படி முழங்கால் படியிடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வியாதிகள் விலகுவதையும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதையும், சாப கட்டுகள் நொறுங்கி போவதையும், தடைகள் விலகுவதையும் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கிற நேரத்தில் தானே அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நீ நல்ல தேவனா இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்னீர் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, இந்த பிரச்சனைகளை நான் என்ன செய்வேன் என்று பதறி போய் நிற்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தும்படி இந்த இடத்தில் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு நிற்கிறார்களோ, எந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, கேட்கிற இடத்தில் தானே கர்த்தரின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. தகப்பனே, கதவுகளை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, தடைகளை உடைத்து போடுவீராக. சத்துருக்களை வெட்கப்படுத்துவீராக. அற்புதங்களை செய்து உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்த இடத்தில் தோற்று போனார்களோ அதே இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பீராக. எந்த இடத்தில் நன்மை இல்லை என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் நன்மைகள் வருவதாக. வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் என் தேவன் சுகமாக்குவீராக.
ஆண்டாண்டு காலமான வியாதிகள், பிசாசினால் வந்த வியாதிகள், பில்லி சூனியத்தால் வந்த வியாதிகள், மந்திரத்தால் வந்த வியாதிகள், பணங்களை வீணாக்கும்படி வந்த வியாதிகள், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை விட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. குடும்பங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது, ஐயோ விடுதலை இல்லை, எது செய்தாலும் தோல்வி என்று சொல்லிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. அற்புதம் நடக்கட்டும். ஆண்டாண்டு காலமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருவதாக. வாலிப பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. வேலையில் உயர்வுகளை கொடுப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். ஆண்டவரே இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவீராக. என் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகுமா என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களுக்கு விரோதமாய், நன்மைகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. வீடுகளுக்குள் வல்லமை இறங்கட்டும். பிசாசின் ஆவிகள் குடும்பத்தோடு விலகட்டும். மந்திர தகடுகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீரே, அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரம் ஒரு புதிய கதவு பிள்ளைகளுக்காய் திறப்பதாக. எந்த காரியத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ நான் திரும்பவும் ஜெபிக்கிறேன், கதவுகள் திறப்பதாக. எந்த தடை பிள்ளைகளை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து விழுவதாக. இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளையுடைய கையை உயர்த்துவீராக, தலையை உயர்த்துவீராக. அற்புதம் செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை செய்தேன். பிள்ளைகள் அற்புதங்களை பற்றி சாட்சிகளாய் நிற்க உதவி செய்யும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதிருங்கள். அடுத்த வாரத்திலும் இதே நேரத்தில் நான் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அடுத்த வாரத்திலும் இதே நேரத்தில் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஜெபியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.